இந்த ரட்சிப்புன்றது தான் பெரிய அனுகிரகமா இருக்கு. ஆனா இந்த ரட்சிப்புங்கிற காரியமே மறக்கப்பட்ட காரியமா இருக்கிறது தான் பரிதாபமான விஷயம். சபையில ரட்சிப்பு என்கிற காரியத்தை பற்றி யாரும் பேசுறது கிடையாது. ரட்சிப்புன்ற காரியத்தை பற்றி யாரும் முக்கியப்படுத்துறதும் கிடையாது. ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துல தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாலை வேளையில நாம் தியானிக்க போகிற வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் முதல் 4 வசனங்கள். மத்தேயு 16 1 முதல் 4 வரை. பரிசேயரும் சதுசேயரும் அவரை சோதிக்கும்படி அவரிடத்தில் வந்து வானத்திலிருந்து அடையாளத்தை தங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, அஸ்தமான போகிற போது வானம் செவ்வானம் இட்டிருக்கிறது, அதனால் வெளிவாங்கும் என்று சொல்லுகிறீர்கள். உதயமாகிற போது செவ்வானமும் மந்தாரமுமாயிருக்கிறது, அதனால் இன்றைக்கு காற்றும் மழையும் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள். மாயக்காரரே, வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் கூடாதா? இந்த பொல்லாத விபசார சந்ததியார் அடையாளம் தேடுகிறார்கள். யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி அவர்களை விட்டு புறப்பட்டு போனார். நாம் வாசித்த இந்த வேத வசனத்தில் பரிசேயரும் சதுசேயரும் ஆண்டவரிடத்தில் வந்து அடையாளம் கேட்குறாங்க. அடையாளம் எதுக்கு கேட்குறாங்கன்னு சொன்னால், அவர் தன்னை தேவகுமாரன் அல்லது கிறிஸ்து என்று சொல்லி கொள்ளும்போது நீர்தான் இன்னார் என்று சொல்கிறதுக்கு எங்களுக்கு ஏதாவது சூப்பர் நேச்சுரலாக வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை நீங்கள் தரணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஏதோ ஒரு பெரிய அற்புதம், ரொம்ப வெளிப்படையான ஒரு தோற்றத்தோடு உள்ள ஒரு அற்புதத்தை அவங்க கேட்குறாங்க. அவங்க அந்த அடையாளத்தை அவர் கேட்கும்போது ஆண்டவர் அவங்களுக்கு அந்த அடையாளத்தை கொடுக்கலை. அதுக்கு பதிலாக அவர் சொல்கிற வார்த்தை என்னது, நீங்கள் சாதாரணமாக இயற்கையை பார்க்கும்போது இயற்கையின் தோற்றத்தை வச்சு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நிதானிக்கிறீங்க. நிதானிக்கிறதுனா என்னென்னா அனுமானிக்கிறது, அல்லது ஆங்கிலத்தில் சொல்லணும்னா கெஸ் பண்ணுறது. ஓகே, இப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம கெஸ் பண்ணுறது. இப்போ நமக்கு வந்து மேகம் திரண்டு வருதுன்னு நம்ம பார்த்தோன்னா மழை பெய்ய போகுதுன்னு சொல்லி நமக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நமக்கு தெரியும். அதே போல் காலையிலேயே சுளீர்னு வெளியே வெயில் அடிச்சதுன்னா இன்றைக்கி போச்சுடா, இன்றைக்கி நல்ல வெயிலுக்கு அடிக்க போகுதுன்னு சொல்லி நமக்கு தெரியுது. ஸோ அதுபோல் வானத்தின் தோற்றங்களை சிம்பிள் காமன் சென்ஸ் அதை நம்ம பார்க்கும்போதே நம்ம கெஸ் பண்ணுறோம். ஆண்டவர் அதுதான் அவங்களுக்கு சொல்கிறாரு. இதெல்லாம் தெரியுது, உங்களுக்கு காலத்தை நிதானிக்க தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவங்களுக்கு வானத்திலேருந்து அடையாளத்தை கொடுக்கல. அடையாளத்தை எங்கேருந்து கொடுக்குறார்? வேதத்திலேருந்து கொடுக்குறார். யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறு அடையாளம் உங்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு அவர் புறப்பட்டு போகிறார். பல நூற்றாண்டுகளாக அவங்களுக்கு அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசிகள் அத்தனை பேருமே மெசியா அல்லது கிறிஸ்து என்னும் இரட்சகர் ஒருவர் வரப்போகிறார் என்கிறத அறிவித்தவர்களாகவே இருந்தாங்க. இப்போ தாவீதெல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறான்னு சொன்னால் சங்கீதங்களின் புஸ்தகத்தில் அதை பார்க்குறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் இயேசு கிறிஸ்துவுக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. அப்போ 1000 வருஷத்துக்கு முன்னாடியே இன்னார் பிறக்க போகிறார், இந்தந்த சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறத நம்ம சங்கீதங்களின் புஸ்தகத்திலே பார்க்குறோம். அதுக்கப்புறம் தீர்க்க தரிசன புஸ்தகங்களை திருப்பி பார்த்தோம்னு சொன்னால் எல்லா தீர்க்க தரிசன புஸ்தகங்களும் வருகிறவராகிய மெசியாவை பற்றி பேசுகிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ அவங்க தலைமுறையாக ஒரு மெசியா வரப்போகிறாருங்கிறத அறிந்தவர்களாக இருந்தாங்க. அறிந்தவர்கள் மட்டும் இல்லை, அதை ஆவலாய் எதிர்பார்த்தவங்களாகவும் இருந்தாங்க. இயேசு கிறிஸ்துவின் காலம் வரும்போது ஆக்சுவலாக அவங்க அந்த வருகைக்காக ஏங்கி தவிக்கிறவர்களாக இருந்தாங்க. ரோமர்களுடைய அடக்குமுறையிலிருந்து அவங்க ரொம்ப நசுக்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது இரட்சகர் வரமாட்டாரா அப்படின்னு சொல்லி அவங்க ஆசையாக காத்துக்கிட்டு இருந்த காலத்துக்குள்ளே இருந்தது. அவங்களுக்கு தீர்க்க தரிசனங்கள் தெரியும். என்னென்ன தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்பட்டது, என்ன எதிர்பார்க்கணும் என்று தெரியும். மெசியா வரப்போகிறாருன்னு அவங்களே எதிர்பார்த்துருந்தாங்க. ஆனால் மெசியா வந்தார். மெசியா வந்திருக்கும்போது அவங்களுக்கு மெசியா என்று அடையாளம் தெரியல. அதுதான் அதில் பியூட்டி. அவங்களுக்கு விஷயம் தெரியாமல் இல்லை, விஷயம் தெரியும். தீர்க்க தரிசனம் வேத வசனங்கள் நல்லா தெரியும், மனப்பாடமாக தெரியும். இப்போ ஏரோது ராஜா கூப்பிட்டு கேட்குறான், யூதருக்கு ராஜா எங்கே பிறப்பாருன்னு. அவங்க தேடி ஆலோசனை பண்ணியெல்லாம் சொல்லலை, எடுப்பில் டக்குன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி தீர்க்கதரிசினால் சொல்லப்பட்டிருக்குது, அவர் பெத்லகேமில் தான்
பிறப்பாருன்னு சொல்லி பளிச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே தெரியும், அதை தான் அவங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறாங்க. அப்படி இருந்தும் அவர் வந்திருக்கும்போது அவங்களுக்கு அது தெரியல. இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழிய நாட்களில் இந்த ஒரு வித்தியாசமான சூழ்நிலையை பற்றி ரொம்ப அழகாக சொல்கிறத நம்ம பார்க்குறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 16லிருந்து 19 வரைக்கும், மத்தேயு 11 16லிருந்து 19 வரைக்கும், இந்த சந்ததியை யாருக்கு ஒப்பிடுவேன்? சந்தை வெளிகளில் உட்கார்ந்து தங்கள் தோழரை பார்த்து, உங்களுக்காக குழல் ஊதினோம் நீங்கள் கூத்தாடவில்லை, உங்களுக்காக புலம்பினோம் நீங்கள் மாரடிக்கவில்லை என்று குறை சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது. எப்படியெனில் யோவான் போஜனபானம் பண்ணாதவனாய் வந்தான், அதற்கு அவர்கள் பிசாசு பிடித்திருக்கிறவன் என்றார்கள். மனுஷகுமாரன் போஜனபானம் பண்ணுகிறவராய் வந்தார், அதற்கு அவர்கள் இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன், ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்றார்கள். ஆனாலும் ஞானமானது அதன் பிள்ளைகளால் நீதி உள்ளது என்று ஒப்புக்கொள்ளப்படும் என்றார். இப்போ ஆக்சுவலாக வந்திருக்கிறாரு, இவங்க அவரிடத்தில் எதிர்பார்த்தது இல்லைன்னு சொல்லி குறை சொல்கிற ஒரு சந்ததியாக இருக்கிறாங்க. இந்த சந்ததியை யாருக்கு ஒப்பிடுவேன்? யாருக்கு ஒப்பிடுவேன்? நாங்கள் புலம்பும்போது நீங்கள் மாரடிக்கவில்லைன்னு சொல்கிறாங்களாம். அதாவது அடித்து புலம்புறது. இப்போது இவங்க புலம்புறது புலம்ப வேண்டிய நேரத்தில் புலம்புனா தான் அது புலம்பல் இல்லை. துக்க நேரத்தில் புலம்பணும், களி கூறுற நேரத்தில் களிப்பாக இருக்கணும். இதை மாற்றி செய்யக்கூடாது. இவங்க ஆக்சுவலாக அதை மாற்றி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. யோவான் ஸ்நானன் புசிக்காமல் வந்தான்னா அதை நீ புசிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. இவர் புசிக்கிறவராக வந்தால் புசியாமல் இருந்திருக்கணும்னு சொல்கிறாங்க. ஆக மொத்தம் இவங்களுக்கு அந்த காலங்களே சரியாக நிதானிக்க தெரில, இந்த சந்ததி என்ன இப்படி இருக்குன்னு சொல்லி அவர் அதை ஒரு குறையாக சொல்கிறார். யோவான் தன்னுடைய சுவிசேஷத்தில் ஆரம்பிக்கும் போதே, யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 11வது வசனத்தில் சொல்கிறான், அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லையா. அவர் தான் எதிர்பார்த்து காத்திருக்காங்க, அவங்க மத்தியில் தான் அவர் வந்திருக்கிறார். எதிர்பார்த்து காத்திருந்தவங்க மத்தியில் அவர் வந்திருக்கிறார், ஆனால் வந்தவர் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையா. அவருக்காக காத்திருந்தும் அவரை ஏற்றுக்கொள்ளாது இருந்தாங்க. இப்போ நமக்கு அவர்கள் ஏற்றுக்கொள்ளாததெல்லாம் பார்க்கும்போது அவங்க எப்படி இவ்வளோ ஸ்டூப்பிடாக இருக்கிறாங்க, எந்த மாதிரி முட்டாள்தனமாக அவங்க கிறிஸ்துவை நிராகரிக்கிறாங்க, கிறிஸ்து அவங்க மத்தியில் இருந்தும் அவங்க கண்ணுக்கு அது தெரியாமல் போச்சுன்னு சொல்லி நமக்கு பார்க்கும்போது ஏளனமாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த காரியம் நம்ம காலம் கடந்து உள்ள ஞானம்னு சொல்லலாம். இப்போ அந்த காலத்தில் நம்ம இருந்தோம்னா நமக்கு அந்த ஞானம் இருந்திருக்குமான்னு, நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு சொல்ல முடியாது. நம்ம காலம் கடந்து இருக்கிறோம். இப்போ நம்ம திரும்பி பார்க்குறோம், அவங்க இதை கவனிச்சிருக்கணுமே, அவங்க எப்படி இதை கூட கவனிக்காமல் போயிட்டாங்கன்னு சொல்லி நம்ம காலம் கடந்த ஞானத்தில் பேசுகிறோம். அது யார் வேணால் பேசலாம், ஆனால் அங்கே இருக்கும்போது அது ஞாபகத்தில் இருந்திருக்கணும். ஆண்டவர் அது அவர்களுக்கு இல்லைன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லுகிறதை பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 42 43வது வசனம். லூக்கா 19 42 43. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியினால் உனக்கு இது நடக்கும்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறத பார்க்கிறோம். ஸோ தேவன் தன் ஜனங்களை சந்திப்பார்னு எதிர்பார்க்கப்பட்டது, சொன்னபடியே சந்திக்கப்பட்டது, சந்தித்தார். ஆனால் தேவன் சந்தித்தார் என்கிறத அவங்க ரியலைஸ் பண்ணல. வந்திருக்கிறவர் இன்னார் தாங்கிறத அவங்க அடையாளம் காணவே இல்லை. இதை பேதுரு தன்னுடைய ஊழியத்தில் அவன் எழுந்து பிரசங்கிக்கும் போது சொல்கிறத பார்க்குறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3வது அதிகாரம் 15வது வசனம். அப்போஸ்தலர் 3:15. ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். 17வது வசனம். சகோதரரே, நீங்களும் உங்கள் அதிகாரிகளும் அறியாமையினாலே இதை செய்தீர்கள் என்று அறிந்திருக்கிறேன்னு சொன்னான். ஜீவாதிபதியை கொலை செய்தீங்க, உங்கள் கையினாலேயே செய்தீங்க. எதனால் செய்தீங்க? நீங்களும் உங்கள் அதிகாரிகளும் அறியாமையினாலே இதை செய்தீங்கன்னு அவன் சொல்லுகிறான். ஸோ இதுதான் கிறிஸ்து வந்தபோது அவர்கள் கிறிஸ்து என்கிறத நிதானிக்கலை. தேவன் தங்களை சந்திக்கிற காலம் எதுங்கிறத அவங்க நிதானிக்கலை. அவங்க அதை தவறிட்டாங்க.
இப்போ அவங்க தவறிட்டாங்கன்னு நம்ம பார்க்கும்போது நம்ம இன்னும் ரொம்ப விவரமானவங்க மாதிரியும் அவங்க விவரம் கம்மியாக இருக்கிறவங்க மாதிரியும், என்ன இந்த அளவுக்கு கூடயா இப்படி கூடயா இருப்பாங்க, இவ்வளோ வேத வசனம் சொல்லி கூடயா கொஞ்சம் கூட புத்தி இல்லாமல் போச்சுன்னு சொல்லி சொல்லுகிறது சுலபமான காரியம். ஆனால் அந்த நேரத்தில் அந்த ஞானம் இருக்கிறது, அந்த வெளிப்பாடு இருக்கிறதுங்கிறது பெரிய காரியம். அது அவர்களுக்கு இல்லாமல் இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்போ இன்றைக்கு நாம் ஒரு காலத்தில் இருக்கிறோம். அவர்களுக்கு அவர்கள் காலத்தில் அதை நிதானிக்க முடியாமல் போச்சு. நாம் இப்போ வேறு காலத்தில் இருக்கோம். நமக்கு நம்முடைய காலத்தை நிதானிக்க முடியுதா, நாம் நிதானிக்கிறவர்களாக இருக்கிறோமா என்று சொல்லி நாம் கவனிக்கணும். இல்லை, நாம் அவங்கள பார்த்து சிரிச்சிட்டு போகிறது ஈஸி. நமக்கு பின்னாடி வரவங்க நம்மளை பார்த்து சிரிக்கக்கூடாது. இல்லை, இவங்க காலத்தை இவங்க நிதானிக்க முடியலன்னு சொல்லி. அப்படின்னா நம்ம கொஞ்சம் உஷாராக இருந்து நம்ம எந்த காலத்தில் இருக்கிறோம் என்கிறது குறித்து கொஞ்சம் கவனம் வேணும். நாம் எந்த காலத்தில் இருக்கிறோம்னு பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 6வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள். 2 கொரிந்தியர் 6, 1, 2 வசனங்கள். தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சண்ய காலத்திலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சண்ய நாள். இப்போ நாம் இருக்கிற காலம் எந்த காலம் என்று சொல்லி கேட்டோம்னா பெரும்பாலான பேர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நாம் எந்த காலத்தில் இருக்கிறோமா? கிருபையின் காலத்தில் இருக்கிறோம்னு சொல்லி சொல்கிறாங்க. எப்படி கிருபையின் காலத்தில் இருக்கிறோம்னு சொன்னால், பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் தவறு செஞ்சால் உடனே பெரிய அளவில் தண்டனை கொடுக்குறவராக இருந்தார். இப்போ தேவன் அந்த மாதிரி தண்டனை கொடுக்கறதில்லை. அதனால் அவர் கிருபையின் காலத்தில் நம்மை வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ஒரு வகையில் தவறான காரியமாக இருக்கும். ஆக்சுவலாக அது வேதத்தின் சத்தியத்தின்படி இருக்கா. துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் மனுபுத்திரரின் இருதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது. மனுபுத்திரருடைய இருதயம் பொல்லாப்பு செய்ய அவர்களுக்குள்ள துணிகரம் கொண்டிருக்குது. ஏன்? தேவன் துர்க்கிரியைக்கு தக்க தண்டனையை சீக்கிரம் கொடுக்காததுனால. இப்போ இது கிருபையின் காலமா இல்லை பழைய ஏற்பாட்டின் காலமா? நாம் வாசித்தது எந்த புஸ்தகத்திலிருந்து வாசிக்கிறோம்? பிரசங்கியின் புஸ்தகத்திலேருந்து வாசிக்கிறோம். இது சாலமோன் எழுதினது. அப்போ இது பழைய ஏற்பாடு, இயேசு கிறிஸ்துவுக்கு முந்தின காலத்தில் உள்ளது. இது கிருபையின் காலமா பழைய ஏற்பாட்டின் காலமா? இப்போ பழைய ஏற்பாட்டின் காலத்தில் தான் அந்த வசனம் சொல்லுது, துர்க்கிரியைக்கு என்ன நடக்கலையா? தண்டனை சீக்கிரமாக நடக்கலையா. அதனால் மனுஷர் பொல்லாப்பு செய்கிறதற்கு அவங்களுடைய இருதயம் தைரியம் கொண்டிருக்குன்னு சொல்லியிருக்கு. அப்போ கிருபையின் காலம் இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி இருந்தே இருக்குன்னு சொல்லலாமா? இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் தானே கிருபையின் காலம் நம்ம கனெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் இங்கே இந்த வசனம் சொன்னது இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி இருந்தேன். அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவே சொல்றார் இன்னொரு வசனத்தில், அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். இப்போ எல்லாருக்கும் தப்பு செய்கிறவன் மேலேயும் தப்பு செய்யாதவன் மேலேயும் எல்லாத்தையும் ஆண்டவர் ஈக்குவலாக பண்ணுறார். நாம் இதை கிருபையின் காலம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இது இப்போ இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் தான் செய்கிறாரா, அதுக்கு முன்னாடி இருந்தே செஞ்சுட்டு இருக்காரா? அதுக்கு முன்னாடி இருந்தே செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஸோ இதை நம்ம கிருபையின் காலம்னு சொல்லி ஸ்பெஷலாக பிரிக்க முடியாது. ஆனால் இது கிருபையின் காலம்னு சொல்லலை பவுல் என்ன காலம்னு சொல்கிறான்? அனுக்கிரக காலம்னு சொன்னான். அனுக்கிரகம் என்கிறது ஒரு விசேஷமான ஒரு வார்த்தை. அனுக்கிரகம் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா? அனுக்கிரகம்னா என்னது? அனுக்கிரகம்னா அருள் புரிகிறது, அருள் கொடுக்கிறது. இந்த காலம் அருளாய் கொடுக்கப்பட்ட ஒரு காலமாக, ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, கிடைக்கக்கூடாத ஒரு பெரிய காரியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்போ இதில் அருளாய் தேவன் கொடுத்திருக்கிறது என்னது? நாம் இருக்கிற காலம் அனுக்கிரக காலம்னு சொல்லலாம். அனுக்கிரகமாய் தேவன் கொடுத்திருக்கிறது என்னது? இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி அது கிடையாது, இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் அது இருக்குது. என்னது? ரட்சிக்கப்படுறதுக்கான ஒரு வழியை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ரட்சிப்பு என்கிற ஒரு வாய்ப்பை தேவன் கட்டளையிட்டு இருக்கிறார். இது தேவன் அனுக்கிரகமாய் நமக்கு கொடுத்திருக்கிறது. இது இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த இன்விடேஷன் ஓப்பன் இல்லை, அழைப்பு இன்னும் எல்லாருக்கும் இருக்குது, வாங்க அப்படின்னு சொல்கிற அழைப்பு ஓப்பனாக இருக்குது. இது தேவன் நமக்கு பாராட்டி இருக்கிற
பெரிய அனுக்கிரகம். இந்த ரட்சிப்புன்றது தான் பெரிய அனுக்கிரகமாக இருக்குது. அந்த ரட்சிப்பின் காரியம்தான் தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற பெரிய காரியம்னு வேதம் சொல்லுது. ஆனால் இந்த ரட்சிப்புங்கிற காரியமே மறக்கப்பட்ட காரியமாக இருக்கிறது தான் பரிதாபமான விஷயம். சபை நடக்குது, சபையில் ஊழியங்கள் நடக்குது, சபையில் ஆராதனைகள் நடக்குது, சபையில் இன்னும் நிறைய விதமான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்குது. எல்லாத்துலேயும் எல்லாரும் பங்கு பெறுறாங்க. ஆனால் சபையில் ரட்சிப்பு என்கிற காரியத்தை பற்றி யாரும் பேசுறது கிடையாது. ரட்சிப்புன்ற காரியத்தை பற்றி யாரும் முக்கியப்படுத்துறதும் கிடையாது. நான் சபையில் அங்கத்தினராக இருந்தேன்னு சொன்னால், நான் சபையில் ரொம்ப டிசிப்ளின்டாக இருக்கிற ஒரு நபராக இருந்தேன்னு சொன்னால், நான் பங்கு பெறுகிற ஒருவனாக இருந்தேன்னு சொன்னால், நான் பரலோகத்துக்கு போகிறது கேரண்டின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த ரட்சிப்பு இல்லாமல் ஒருவனும் பரலோகத்துக்குள்ளே போகிறது இல்லை. என்ன இல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்துக்கு வரான்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். நானே வழின்னு சொல்கிறார். என்ன இல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்துக்கு வரான்னு சொல்கிறார். அந்த ரட்சிப்பை ஏற்படுத்துகிறதுக்காக, அதை சம்பாதிக்கிறதுக்காகவே அவர் வந்தார்ன்னு சொல்லி வேதம் சொல்லுது. சகரியா வாய் திறந்து பேசும்போது தாவீதின் சந்ததியில் ரட்சண்ய கொம்பை முளைக்க பண்ணினார்னு சொல்கிறத நாம் பார்க்குறோம். கிறிஸ்து பிறக்க போகிறது அவன் என்னன்னு சொல்கிறான்? ரட்சண்ய கொம்பை முளைக்க பண்ணினார்னு சொல்லி. சிமியோன் என்கிற தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்துவை ஏந்தி கொண்டு சொன்ன வார்த்தை என்னது? உம்முடைய ரட்சண்யத்தை என்னுடைய கண்கள் கண்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அந்த ரட்சிப்பு தான் காரியமே. அதுக்காக தான் கிறிஸ்து வந்ததே. இந்த 2000 வருஷமாக அந்த ரட்சிப்பின் அழைப்பு ஓப்பனாக இருக்குது. இந்த 2000 வருஷமாக இந்த காலம் என்ன காலம்னு சொன்னால் அனுக்கிரக காலம். தேவன் இதை நமக்கு அனுக்கிரகமாய் கொடுத்திருக்கிறார். என்ன அனுக்கிரகமாக கொடுத்திருக்கிறார்? ரட்சிப்பு என்கிற பெரிய காரியத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த ரட்சிப்பை பற்றி உலகம் அறியலைங்கிறது வேற காரியம், சபையே அறியலைங்கிறது பரிதாபமான காரியம். ஒரு ஊழியக்காரர் ஒரு வீட்டுக்கு போனாராம். அந்த வீட்டில் வசனங்கள்லாம் இருந்ததை பார்த்து ஓகே கிறிஸ்தவ வீடுன்னு தெரிஞ்சுட்டு கதவை தட்டினாராம். அப்போ அங்கே ஒரு சின்ன பையன் வந்து கதவை திறந்து யாருன்னு கேட்டானா. அப்போ அந்த ஊழியக்காரர் சொன்னாராம், தம்பி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களான்னு கேட்டார். இந்த பையன் வீட்டுக்குள்ளேருந்து உள்ளே போய் அவங்க அப்பா கிட்ட, அப்பா அந்த மாதிரி வெளியில் ஒருத்தர் நிற்கிறாரு, அவர் இந்த வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களான்னு கேட்குறாருப்பான்னு. அவர் கேட்டாராம், அவங்க அப்பா கேட்டாராம், அந்த மனுஷன் ஊருக்கு புதுசு போல் இருக்குடா, நம்ம யாருன்னு தெரியல, போய் சொல்லு, எங்கள் அண்ணன் தான் சர்ச்சில் செக்ரட்டரி, எங்கள் அப்பா தான் பொருளாளர், நாங்கள் தான் அந்த சபைக்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறோம், எங்கள் தாத்தா தான் அந்த சபையை கட்டினார், எங்களை பார்த்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறியான்னு கேட்குறியே அப்படின்னு சொல்லி நம்மளை பற்றி போய் சொல்லுடான்னு சொன்னாராம். அந்த பையன் போகவே இல்லையாம், நின்றுக்கிட்டு அவங்க அப்பாவே பார்த்துக்கிட்டு இருந்தானா. அவங்க அப்பா கோவம் வந்துச்சான். போய் சொல்கிறான்னா ஏன்டா இங்கே நின்றுட்டு இருக்கேன்னு கேட்டானா. அதுக்கு அந்த பையன் சொன்னானா, அப்பா அவர் அதெல்லாம் கேட்கலப்பா, அவர் கேட்டது என்னது? ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களான்னு. ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களான்னு கேட்டால் என்ன சொல்லணும்? ஆமாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், இல்லை ரட்சிக்கப்படலை, இவ்வளோ தான் சொல்லணும். அவங்களுக்கு ரட்சிப்புனாலே என்னன்னு தெரியல. சர்ச்சோட ஒரு அசோசியேஷன் இருந்துச்சுன்னா ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இது பரிதாபமாக இருக்குது. இப்போது ஆவிக்குரிய சபைகள் அப்படி ஆவிக்குரியதாக இல்லாத சபைகள்னு சொல்லி நம்ம வேறு பிரித்து பார்க்குறோம் இல்லை. இந்த ஆவிக்குரிய சபைகள்லேயே இந்த பரிதாபம் இருக்கிறது தான் ரொம்ப மோசமான நிலைமை. அதுதான் அதில் ரொம்ப ஷாக். நான் என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தில் நேர்லேயே பார்த்தேன். அது 1-2 இல்லை, நேரில் நிறைய. அதாவது யாரையா பார்த்து ரட்சிக்கப்பட்டிருக்கியான்னு கேட்குறதுக்கு பயமாக இருக்குது. ஏன்னா அவங்க கோச்சிக்கிறாங்க. யார் இது? ஆவிக்குரிய சபைக்கு போகிறவங்க. ஒரு பொண்ணுக்காக ஒரு பையனை பார்க்கும்போது அந்த பையன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறானான்னு கேட்டேன். அது ஏன் கேட்டேன்னா அவங்க ஆவிக்குரிய சபைக்கு போகிறாங்கன்னு தெரிஞ்சதுனால கேட்டேன். கண்டிப்பாக இருக்கும், அவன் ரட்சிக்கப்பட்டிருப்பான், எதுக்கும் ஒரு வார்த்தை கேட்டுக்கோம்னு கேட்டேன். அந்த பையன் இருந்தால் அவங்க அம்மா பக்கத்தில் இருந்தாங்க. நான் அந்த வார்த்தை கேட்டேன் பாருங்கள், ரட்சிக்கப்பட்டிருக்கிறியான்னு கேட்டேன் பாருங்கள். அந்த அம்மா அவங்க உட்காந்துருந்த இடத்துல அப்படி ஒரு ஜம்ப் கொடுத்தாங்க. அவங்களுக்கு ஒரு ஷாக் ஆகிடுச்சு. நான் கேட்ட உடனே ரட்சிக்கப்பட்டிருக்கியான்னு கேட்டேன் அப்படின்னாங்க. அவங்க சொல்கிறாங்க, அதெல்லாம் தேவையில்லை பிரதர், என் பையன் குழந்தையிலேருந்தே சர்ச்சில் தான் இருக்கிறான். எது தேவையில்லையா? ரட்சிப்பு தேவையில்லையா? என் பிள்ளை குழந்தையிலேருந்தே சர்ச்சில் தான் இருக்கிறான், அவன் சர்ச்சு தான் அவனுக்கு எல்லாமே. நீங்கள் போய் சர்ச்சில் கேட்டு பாருங்கள் என் பிள்ளைய பற்றின்னு.
அந்த சர்ச்சோட உள்ள அசோசியேஷனை அவங்க ரட்சிப்புன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ரட்சிப்புன்னு சொன்னால் கர்த்தர் என் பாவங்களை எனக்கு மன்னித்திருக்கிறாருங்கிற அந்த ஒரு கன்ஃபர்மேஷன். நான் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன், அவர் என்னை மன்னிச்சிருக்கிறாருங்கிற காரியம்தான். நீ எப்போ மன்னிப்பு கேட்டேன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணும், உன்னை எப்போ மன்னிச்சாருன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணும். இது வாழ்க்கையில் ஒரே ஒரு தடவை நடக்கிறது, அத்தனை பேருக்கும் நடந்திருக்கணும். என் மனைவி ரொம்ப ரிலீஜியஸாக இருக்கிறா, அதனால் எங்கள் ஃபேமிலியெல்லாம் கர்த்தருக்குள்ளே இருக்கிறோம்னு நினச்சிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க நல்லா ஜெபம் பண்ணுவாங்களாம், அவங்க நல்லா பைபிள் வாசிப்பாங்களாம், அவங்க நிறைய ஊழியம் செய்வாங்களாம். அவங்க செஞ்சால் அவங்க புண்ணியம் எல்லாருக்கும் வந்துடுற கணக்கு. நாங்கள் எல்லாம் அவங்களோட இணைஞ்சு அவங்களோட இது இசைவாக இருக்கிறதுனால ஆண்டவர் அவங்களுக்கு கொடுக்குற கிருபை எங்களுக்கும் கொடுத்து கொண்டுட்டு போகும்போது நான் எங்களை எல்லாரையும் மொத்தமாக கொண்டு போயிடுவாருன்னு சொல்லி கணக்கில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வேதமும் தெரியல, சத்தியமும் தெரியல, கர்த்தர் எதுக்கு வந்தாருன்னு தெரியல, நான் அவரிடத்தில் என்ன எதிர்பார்க்கணும்னு இவங்களுக்கு தெரியல. ஆக மொத்தம் சர்ச்சு யாருனாலும் நிறைஞ்சிருக்கு? ரட்சிக்கப்படாத ஜனங்களால் நிரம்பியிருக்கு. இப்போ இங்கே உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொருத்தரும், இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொருத்தரும் உங்களை நீங்களே இந்த கேள்வியை கேளுங்க, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னா? நீங்கள் எத்தனை வருஷத்து விசுவாசி, எத்தனை வருஷத்து இந்த சபையினுடைய உறுப்பினர்னு எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. அது ஆண்டவருக்கும் தெரிய அதுக்கு ஆண்டவருக்கும் அதுக்கு முக்கியத்துவம் இல்லாத காரியம். அவருடைய காரியம் என்ன? அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு பாவங்களற நீங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீங்களா, நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறீங்களாங்கிறது தான் காரியமே. அந்த மறுபடியும் பிறக்கிற அனுபவமே இல்லாமல் நம்ம எத்தனை தலைமுறை கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் நம்மை காப்பாற்றுறதுக்கு யாராலையும் முடியாது. நம்மை காப்பாற்றுறது தான் கிறிஸ்து வந்தார். அந்த கிறிஸ்து அந்த 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 அவருடைய பாவ மன்னிப்பை நான் ஏற்றுக்கொண்டு அவரை என்னுடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்போது நான் ரட்சிக்கப்பட்டவனாக ஆகிறேன். இன்றைக்கி சபையில் இந்த போதனையே கொடுக்கறது இல்லை, என்னென்னத்தையோ பேசுகிறாங்க, எதையோ சொல்கிறாங்க. தனிப்பட்ட விதத்தில் ஒவ்வொருத்தரும் ரட்சிக்கப்பட்டிருக்கணும், அதனுடைய அவசியம் இதுதான். நீ யாராக இருந்தாலும் சரி, எத்தனை கோடி கர்த்தருக்காக கொடுக்குறவனாக இருந்தாலும் சரி, நீ என்ன தான் கர்த்தருக்காக உழைக்கிறவனாக இருந்தாலும் சரி, உன் பாவங்களை கர்த்தர் மன்னிச்சிருக்கிறாரா? உன்னை கர்த்தர் மறுபடியும் பிறக்க பண்ணியிருக்கிறாரா? அதுதான் காரியம். நான் மறுபடியும் பிறந்த அனுபவத்தோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கன்ஃபர்மேஷன். இயேசு யாருன்னு கேட்டால், இயேசு உலக ரட்சகர்னு சிலர் சொல்லுவாங்க, தேவகுமாரன்னு சிலர் சொல்லுவாங்க, இயேசு தெய்வம்னு சொல்லுவாங்க, திரியேகத்தில் ஒருத்தர்னு சொல்லுவாங்க. இந்த ஆன்சரில் ஒன்று கூட தப்பு கிடையாது, எல்லாம் கரெக்டு தான். ஆனால் உங்கள் அப்பா இந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, உங்கள் அப்பா எங்கே இருக்கிறாருப்பா, உங்கள் அப்பா யாருன்னு சொல்லி யாராவது கேட்டாங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? எங்கள் அப்பா ஐஏஎஸ் ஆஃபீஸர்னு சொல்லுவீங்களா, எங்கள் அப்பா இந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்னு சொல்லுவீங்களா, எங்கள் அப்பா இந்த கேடர் ஆஃபீஸர்னு சொல்லுவீங்களா? அதெல்லாம் கரெக்டான ஆன்சர் தான். ஆனால் அதில் ஒன்று கூட வாயில் வந்திருக்காது. அந்த பேரை சொல்லி யாருன்னு கேட்டாக்க, இன்னார் உனக்கு என்ன வேணும்னு கேட்டாக்க நம்ம என்ன சொல்லியிருப்போம்? அவர் என்னுடைய அப்பான்னு சொல்லியிருப்போம். இயேசு தேவனுடைய குமாரன்றது உண்மைதான், இயேசு திரியேக தெய்வத்தில் ஒருவர் உண்மைதான், இயேசு உலக ரட்சகர்ன்றது உண்மைதான். ஆனால் இயேசு என் ரட்சகர், என்னை ரட்சித்திருக்கிறாருங்கிற அந்த தனிப்பட்ட அனுபவம் கொண்டவர்களாக நாம் இல்லைன்னா நாம் யாரும் பரலோகத்தில் போகிறது இல்லை. ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான்னு ஆண்டவர் சொல்கிறார். சான்ஸே கிடையாது. இந்த மறுபடியும் பிறகுற அனுபவம் நாம் ஒவ்வொருவருக்கும் அத்தியாவசியமான காரியம். ஆனால் அது தவிர மீதி எல்லாத்துலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டு நாம் எல்லாத்துலேயும் நம்ம ஈடுபடுத்தி கொண்டு நாம் கர்த்தருக்குள்ளே இருக்கிறோம்ங்கிற கற்பனையில் நாம் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தால் அது பரிதாபம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் இப்படி சொல்லுது. எரேமியா 8வது அதிகாரம் 20வது வசனம். எரேமியா 8:20. அறுப்பு காலம் சென்றது, கோடை காலமும் முடிந்தது, நாமோ ரட்சிக்கப்படவில்லையா? நாள் உருண்டு ஓடிக்கிட்டு இருக்குது. ஜனவரி மாதம் பிறக்குது, டிசம்பர் மாதம் வருது, மறுபடியும் ஜனவரி மாதம் பிறக்குது, வருஷங்கள் ஓடிக்கொண்டே இருக்குது. நாம் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறோம்ங்கிறது. கர்த்தர் ஆக்சுவலாக அதை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறார்.
இப்போ நான் சொன்னேன்ல, இது அனுக்கிரக காலம்னு சொன்னேன்ல, அந்த அனுக்கிரகத்தை அவர் கொடுத்துட்டு அவர் அந்த அனுக்கிரகத்தை நாம் ஏற்றுக்கொள்ளணும், அந்த அனுக்கிரகத்தினால பயன் பெறணும்னு சொல்லி அவர் காத்துக்கிட்டு இருக்கிறாருன்னு வசனம் சொல்லுது. வாசிக்கலாம். பேதுரு எழுதின நிருபம் 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆவது அதிகாரம் 9வது வசனம். 2 பேதுரு 3:9. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். கிருபையின் காலம்னு சொல்கிறோம், ஆண்டவர் பொறுமையாக இருக்கிறார்னு. இல்லை 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 இல்லை, இது அனுக்கிரக காலம். இந்த அனுக்கிரகத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோமான்னு சொல்லி அவர் எப்படி காத்துக்கிட்டு இருக்காரா? பொறுமையாக காத்துக்கிட்டு இருக்காரா. ஏன் பொறுமையாக காத்துக்கிட்டு இருக்காரா? ஒருவரும் கெட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி அந்த கரிசனையை பாருங்கள். ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. யோவான் 3:16 நமக்கு தெரியும்ல, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். அவர் அன்பு கூர்ந்தது நீங்களும் நானும் கெட்டு போகக்கூடாது, நித்திய ஜீவனுக்குள்ளே வரணும். இப்போ இவ்வளவு நாள் பொறுமையோடு காத்திருக்கிறது என்னதுக்காகவா? ஒருத்தன் கூட கெட்டு போகக்கூடாது, அவனும் வந்துடணும், இவனும் வந்துடணும், இவனும் வந்துடணும்னு நம்ம எல்லாருக்காகவும் அவர் நீடிய பொறுமையோடு காத்துக்கிட்டு இருக்கிறாராம். இது அனுக்கிரக காலம். இந்த அனுக்கிரக காலத்தை நாம் நிதானிக்கிறவர்களாக இருக்கிறோமான்றது கொஸ்டின். நமக்கு முன்னாடி இருந்த யூதர்கள் அவர்களுக்கு வந்த அந்த ரட்சிப்பின் காலத்தை, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சகாயத்தை அவங்க அடையாளம் கண்டுக்கலை. அப்படி ஒன்று வரப்போகுதுன்ற வசனங்கள்லாம் அவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க ஆக்சுவலாக அதுக்கு தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, தலைமுறையாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து போயிடுச்சு, வந்துச்சுன்னு தெரியல, போச்சுன்னு அவங்களுக்கு தெரியல. தங்கள் அறியாமையினாலே ஜீவாதிபதியை கொலை செய்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ நம்ம 1000 வருஷம் 2000 வருஷம் கழித்து திரும்பி நின்று பார்த்து அவர்களை ஏளனமாக நினைத்து சிரிக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் நாம் ஒரு காலத்தில் இருக்கிறோம், அனுக்கிரக காலத்தில் இருக்கிறோம். தேவன் இதை எனக்கு அனுக்கிரகமாய் கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லி அதை சீரியஸ்னஸை புரிஞ்சுக்கிட்டு அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து நாம் அதை ஏற்றுக்கொள்ளுகிறோமா இல்லையாங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்குது. அதை பற்றி கவலையே இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ஒரு பரிதாபமான விஷயம். இந்த காரியத்தை பற்றி சொல்லும்போது ஆக்சுவலாக இதில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அவசியம் மட்டும் இல்லை, இதில் ஒரு அவசரம் கூட இருக்குது. ஏன்னு சொன்னால் இந்த அனுக்கிரக காலம் ரொம்ப நாள் நீடிக்காது. இது திடீர்னு ஒரு நாள் ஃபினிஷ் ஆக போகுது. அது எப்போ ஃபினிஷ் ஆக போகுதுன்னு தெரியாது. இப்போ இது திடீர்னு ஃபினிஷ் ஆக போகுதுன்றதை சொல்லும்போது ஆண்டவர் தன்னுடைய ஊழிய நாட்களில் ஸ்டார்டிங்கில் அந்த வார்த்தையை சொல்லி தான் ஸ்டார்ட்டே பண்ணுறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆவது அதிகாரம் 15வது வசனம். மார்க்கு 1:15. காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தில் விசுவாசம் வையுங்கள் என்றார். இதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆரம்ப பிரசங்கமே. அந்த ஆரம்ப பிரசங்கமே என்னத்தை பற்றி பேசுகிறாரு? காலம் நிறைவேறிற்று, அனுக்கிரக காலம் கொடுக்கப்படுது இல்லையா? இது வந்து ரொம்ப நாளாக இழுத்து ரொம்ப நம்ம வசதிப்படி பார்த்துக்கிற காரியம் இல்லையா? இதில் ஒரு அவசரம் இருக்குது. நீங்கள் உங்கள் இஷ்டப்படி இருக்காதீங்க, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தின் மேலே விசுவாசம் வைங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறானான்றதை நாம் நம்மை பார்த்து கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த அனுக்கிரக காலத்தை நான் நிதானித்து பார்த்து அதை எனக்கு பயனுள்ளதாக ஆக்கிறேன்னா, இல்லை நமக்கு முன்னாடி பைத்தியக்காரத்தனமாக அதை வேஸ்ட் பண்ணாங்களே அவங்கள போல் நம்மளும் நம்மளுடைய காலத்தை நிதானிக்க முடியாமல் இருந்து நாம் கடந்து போகிறவர்களாக இருக்கிறோமாங்கிறத நம்மை கேட்டுக்கொள்ள வேண்டிய விஷயம். இப்போது காலம் நிறைவேறிற்றுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் இல்லை? இந்த காலம் நிறைவேறுகிறத பற்றி மார்க் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 35வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார். மார்க்கு 13:35. அப்படியே நீங்களும் விழித்திருங்கள், ஏனெனில் வீட்டு எஜமான் சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ சேவல் கூவும் நேரத்திலோ காலையிலோ எப்பொழுது வருவான் என்று நீங்கள் அறியீர்கள் என்று சொல்கிறார். இந்த அனுக்கிரக காலத்துக்கு முடிவு காலம் ஒன்று வருது.
இப்போ அதையும் நம்மால் நிதானிக்க முடியும்னு ஆண்டவர் சொல்கிறார். அது எப்போ வரும்னு உங்களுக்கு தெரியாது, அது எப்போ வரும்னு தெரியாது, ஆனால் உங்களால் நிதானிக்க முடியும்னு சொல்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம், மத்தேயு 24 32 33 வசனங்கள். மத்தேயு 24 32 33 வசனங்கள். அத்தி மரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகளெல்லாம் நீங்கள் காணும்போது அவர் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். ஸோ இவைகளெல்லாம் என்று சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி பெரிய பட்டியலே இருக்குது. இயற்கை சீற்றங்களை பற்றி பேசுகிறார், யுத்தங்களை பற்றி பேசுகிறார், இது நடக்கும் அது நடக்கும், விசுவாச துரோகம் நடக்கும், உங்களை இது பண்ணுவாங்க, பேர் என்ன, உபத்திரவப்படுத்துவாங்க, இதெல்லாம் பற்றி அவர் பேசுகிறார். இவைகளெல்லாம் சம்பவிக்கும் போது வாசல் அருகே வந்திருக்கிறார். அத்தி மரத்தை பார்த்து ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்கிறார். இந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு நிறைய பேர் என்னன்னு நினைக்கிறாங்க, அத்தி மரம்ங்கிறது இஸ்ரவேலினுடைய அரசியல், அதாவது இஸ்ரவேலினுடைய அரசியல் வாழ்வை பற்றின காரியம் அத்தி மரம். இஸ்ரவேலுன்னு ஒரு தேசமே இல்லை 1947க்கு முன்னாடி. 1948 இஸ்ரவேல்னு ஒரு தேசம் புதுசாக வருது. இப்போ இஸ்ரவேல்னு ஒன்று தோன்ற போதுன்னு யாருமே எதிர்பார்க்கல. 1900 வருஷமாக தேசமே இல்லாமல் அலைந்த யூதர்கள் திடீர்னு அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு தேசம் கொடுக்கப்படுது. 2ஆம் உலகப் போர் முடிந்ததுக்கப்புறம், அந்த பிரிட்டிஷ் மேண்டேட் முடிந்ததுக்கப்புறம் அவர்களுக்குன்னு சொல்லி ஒரு தேசம் கொடுக்கப்படுது. அந்த தேசம் மடமடான்னு உருவாகி அவர்கள் பலம் கொண்டவர்களாகி வளர்ந்து வந்து அரசியலில் அவங்க பெரிய லெவலில் வந்துட்டாங்க. நம்மளை போலவே தான் அவங்களும் விடுதலை பெற்றிருக்கிறாங்க. நமக்கு 47, அவங்களுக்கு 48, அவ்வளோதான். ஆனால் நம்மளுடைய வளர்ச்சி அவங்களுடைய வளர்ச்சியும் பாருங்கள், இந்தியா எங்கேயோ இருக்கும், இஸ்ரவேல் எங்கேயோ இருக்கும். இப்போ இஸ்ரவேலினுடைய வளர்ச்சியை கண்டு அவங்க அரசியல் எவ்வளவா துளிர் விட்டு வந்திருக்கிறாங்க, அத்தி மரம் துளிர் விடுகிறத பார்க்கும்போது அப்படின்னு சொல்லி பிரசங்கிக்கிறதெல்லாம் நாம் கேட்டிருக்கிறோம். இதெல்லாம் கேட்குறதுக்கு ஃபேன்சியாக இருக்கும். பைபிளை கவனித்து பார்த்தோம்னா இந்த ஃபேன்சியெல்லாம் காணாமல் போயிடும். இப்போ இந்த வசனத்தை இப்படியே வச்சுக்கோங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 29லேருந்து 31 வரைக்கும். லூக்கா 21 29லேருந்து 31 வரைக்கும். அன்றியும் அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். அத்தி மரத்தையும் மற்ற மரங்களையும் பாருங்கள், அவைகள் துளிர்க்கிறதை நீங்கள் காணும்போது வசந்த காலம் சமீபத்தென்று அறிகிறீர்கள். அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும்போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று என்று அறியுங்கள். அதே வசனம் தானே, 2 பேர் எழுதியிருக்காங்க. ஓகே, மத்தேயு சொல்லும்போது வெறும் அத்தி மரம் சொல்லிட்டாப்புல, லூக்கா சொல்லும்போது அத்தி மரத்தையும் மற்ற எல்லா மரங்களையும் சொல்லியிருக்கு. இப்போ அந்த பிரசங்கம் ஃபுல்லாக அடிபட்டு போகுதா? இஸ்ரவேலுடைய அரசியல் வாழ்வு துளிர் விடுகிறத பற்றி பேசுனது எல்லாமே ஜீரோ ஆயிடுச்சா? அத்தி மரம் மட்டும் இல்லைங்க, எல்லா மரமும் துளிர் விடுகிறத நம்ம பார்த்தோன்னா நமக்கு புத்திக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன தோணுது? வசந்த காலம் வந்துருச்சுன்னு தோணுது. அப்படி தானே? எல்லா மரத்துலேயும் இலெல்லாம் உதிர்ந்துச்சுன்னா என்ன தோணுது? இலை உதிர் காலம் வந்துருச்சுன்னு நமக்கு தெரியுது. இப்போ இந்த காலங்களை நம்மால் நிதானிக்க முடியுது இல்லையா? எப்படி மந்தாரமாக இருந்ததுன்னா மழை பெய்ய போகுதுன்னு சொல்லுகிறோம், வெயில் அடிக்க ஆரம்பிச்சதுன்னா இன்றைக்கி இப்போ வெயில் அதிகமாக இருக்க போகுதுன்னு சொல்லி நம்ம கெஸ் பண்ணுறோம். அந்த காலத்தை நம்மளால் நிதானிக்க முடியுது இயற்கையை பார்த்து. அதே மாதிரி மரங்கள் துளிர் விடுகிறத பார்க்கும்போது நமக்கு வசந்த காலம் வந்துருச்சுன்னு தெரியுது. அது மரத்தில் இலைகள் உதிர்ந்துச்சுன்னா இலை உதிர் காலம் வந்திருக்குன்னு தெரியுது. அதே போல் சம்பவங்கள் நடக்கிறத நீங்கள் பார்க்கும்போது இதோ வாசல் அருகே வந்திருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கங்கன்னு சொல்கிறார். ஸோ இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறத பார்க்கும்போது ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். என்ன அறிந்து கொள்ளுகிறோம்? இந்த அனுக்கிரக காலத்துக்கான முடிவு கிட்ட வந்துருச்சு, முடிவு காலம் வந்துருச்சு அப்படின்றத நாம் நிதானிக்க முடியுது. இப்போ இந்த முடிவு காலத்தை நிதானிக்கிறதுல ஒரு தனி இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பார்த்துக்கோங்க, நம்ம மத்தியில் ஒரு தனி இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இப்போ கிறிஸ்து எப்போ வருவார், அவருடைய வருகை எப்போ இருக்கக்கூடும், அதை எப்படி நிதானிக்கிறது, இது ஒரு பெரிய சயின்ஸாகவே வச்சுருக்கிறாங்க நம்ம ஆட்கள். என்ன, பூமி அதிர்ச்சி முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு, இப்போ எவ்வளோ இருக்குது, இப்போ வர வர அது அவ்வளோ அதிகமாக இருக்கிறதுனால நம்ம இவ்வளோ கிட்ட வந்திருக்கிறோம். அல்லது
6000 வருஷம் கணக்கு இருக்குது. அதாவது இப்போத்துலேருந்து கிறிஸ்து வரைக்கும் 2000 வருஷம், கிறிஸ்துவுக்கு முன்னாடி ஆதாம் வரைக்கும் 4000 வருஷம். ஸோ 6000 வருஷம். தேவனுக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போல் கணக்கு வருது. ஸோ இந்த 6000 வருஷம் முடிஞ்சிடுச்சுன்னு சொன்னால் அவர் 7வது நாள் ஓய்ந்திருந்தார். அதனால் அந்த முடிவு காலம் இந்த 6000 வருஷத்தின் முடிவில் வரப்போகுதுன்னு சொல்லி போன 2000 கடந்து போச்சு பார்த்திங்களா, மில்லியனம். அந்த 2000 வரும்போது என்னன்னா கதையெல்லாம் சொன்னாங்க தெரியுமா? ஒரு ஹாலிவுட் படமே எடுத்துட்டானுங்க. என்ன, அந்த ஹாலிவுட் படத்தை தீர்க்க தரிசனமாக பிரசங்கமும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி நடந்தது, இப்படி நடக்க போகுது, அடுத்த வருஷம் இப்படி ஆக போகுது, அப்படி ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. ஆக மொத்தம் மனசில் வாஞ்சை எதில் அதிகமாக இருக்குது? கிறிஸ்து எப்போ வரப்போகிறாருன்னு தெரிஞ்சுக்கிறதுல. இப்போ ஆண்டவர் இவைகளெல்லாம் சம்பவிக்கும் போது முடிவு காலம் சமீபமாக இருக்குதுன்னு சொன்னார். ஓகே, இப்போ 20வது நூற்றாண்டில் நம்ம இருக்கிறோம். இந்த 20வது நூற்றாண்டில் யுத்தங்களின் செய்திகளையும் நம்ம கேட்குறோம். இந்த 20வது நூற்றாண்டில் நடந்த யுத்தங்கள் மட்டும் அதுக்கு முன்னாடி உள்ள 19 நூற்றாண்டுகளை மொத்தமாக சேர்த்தா கூட இந்த 20வது நூற்றாண்டில் சிந்தப்பட்ட ரத்தத்துக்கு இது வராதான், ஈக்குவல் வராதான். அந்த அளவுக்கு அதிகமான யுத்தங்கள் நடந்திருக்குது. இன்னும் கூட இப்போ இந்த 21வது நூற்றாண்டுக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். 21வது நூற்றாண்டில் ஒன்றும் குறைஞ்ச பாடு இல்லை. ஏறக்குறைய 34 யுத்தங்கள் உலகத்தில் இன்றைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. யுத்தங்களின் செய்திகளை நம்ம கேட்டுட்டு தான் இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நியூஸ்லாம் நம்ம கேட்கும்போது முடிவு காலம் வந்துருச்சு, கிட்ட இருக்குதுன்னு நமக்கு ஒரு ரியலைசேஷன் வருது. ஸோ இதை பற்றி யாராவது பேசுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு சென்சேஷனலாக இருக்குது, நமக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது கேட்கணும் போல். இப்போ அமெரிக்காவில் சிப் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்களா, அதை உங்களுடைய மணிக்கட்டில் வச்சு விட்ருவாங்களாம். நீங்கள் இனிமேல் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ண வேண்டாம், உங்களுக்கு ஐடி கார்டே தேவையில்லை, அந்த சிப்பை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா எல்லாத்தையும் செய்திடலாம். பார்த்தீங்களா வெளிப்படுத்தல இப்படி இருக்குது. அதை இப்போ நடைமுறைக்கு வந்திருக்குது. இப்போ பாருங்கள், நம்மலாம் லைவ் போடுறோம், இது யாரோ உட்காந்து எங்கேயோ பார்க்குறாங்க. இது வெளிப்படுத்தலில் சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனத்தினுடைய காரியம். எந்த தீர்க்க தரிசனம்? 2 சாட்சிகள் இருந்தாங்க. அந்த 2 சாட்சிகள் மரித்து போனாங்க. அவங்களுடைய உடல் அங்கே எருசலேமில் கிடக்குது. அந்த உலகத்தில் உள்ள எல்லாரும் பார்ப்பாங்க. எருசலேமில் கிடக்கிறது எப்படி உலகத்தில் உள்ளவங்க எல்லாம் பார்க்கலாங்க? அப்போ லைவ் டெலிகாஸ்ட்லாம் கிடையாது. ஆனால் இப்போ லைவ் டெலிகாஸ்ட் வந்திருக்குது. இப்போ உலகத்தில் உள்ளவங்க எல்லாரும் உடனே பார்க்க முடியும் எந்த சம்பவத்தை இருந்தாலும். பார்த்தீங்களா, டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, வேதத்தில் உள்ளது நிறைவேறிச்சு, இதோ கிறிஸ்து கிட்ட வந்துட்டார். இதையே ஒரு மெசேஜாகவே க்ரியேட் பண்ணி இதையே மொத்தமாக சொன்னாலும் ஆசையாக கேட்குறதுக்கு ஜனங்க ரெடியாக இருக்கிறாங்க. உள்ளத்தில் என்ன இருக்குது? அந்த வாஞ்சை. கிறிஸ்து எப்போ வரப்போகிறாருன்னு யாராவது ஒர்க் அவுட் பண்ணி கரெக்டாக சொன்னாங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு அதை கெஸ் பண்ணி எப்போ வருவாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்ல, காலத்தை நிதானிக்க முடியாதா உங்களாலன்னு சொல்லியிருக்கிறார்ல. ஆனால் நாம் அதை நிதானித்து தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது. ஆனால் பாருங்கள், ஆண்டவர் 2 உவமை கொடுத்துருக்கிறார். ஓகே, மத்தேயு 24வது அதிகாரத்தில், மத்தேயு 24 45வது வசனத்தில் அந்த உவமை ஆரம்பிக்குது. அந்த அதிகாரம் கடைசி வரைக்கும் வருது. அங்கே என்னென்ன ஆரம்பிக்குது? ஒரு மனுஷன் தன்னுடைய வேலைக்காரங்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்துட்டு போகிறான். என்னென்னு? தன்னுடைய வேலைக்காரர்களுக்கெல்லாம் ஏற்ற வேளையில் அவனுங்களுக்கு நீ எல்லாம் பார்த்து படி அளக்கணும், எல்லாத்தையும் நீ கரெக்டாக பார்த்துக்கணும்னு சொல்லி அட்மினிஸ்ட்ரேஷனை அவங்ககிட்ட கொடுத்துட்டு இவன் தூர தேசத்துக்கு போயிருக்கிறான். இப்போ இந்த வேலைக்காரன் என்ன செய்திருக்கணும்? தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை கரெக்டாக செய்திருக்கணும். அவனும் பொல்லாதவனாக இருந்து அவன் என்னன்னு யோசித்தானா? வசனம் என்ன சொல்லுது? அவனோ பொல்லாதவனாக இருந்து எஜமான் வர நாள் செல்லும்னு சொல்லி நினச்சான். என் ஆண்டவர் வர நாள் செல்லும் என்று சொல்லி அவன் நினச்சான். அப்படி நாள் செல்லும் நினச்சிட்டு தாறுமாறாக நடக்க ஆரம்பிக்கிறான். எல்லோரும் அடிக்கிறது, இது பண்ணுறது, அது பண்ணுறது, குடிக்கிறது, வெறிக்கிறது. இவனுடைய டியூட்டிஸை இவன் சரியாக செய்யலை. ஏன்? அவர் இப்போதைக்கு வரமாட்டார். அவர் வரும்போது, அந்த டைம் கிட்ட வரும்போது நான் என்ன செய்திருவேன்? என்னுடைய காரியங்களை நான் கரெக்ட் பண்ணிக்குவேன் அப்படிங்கிறது தான் இவனுடைய ஒப்பீனியன். இப்போது எஜமான் வர நாள் செல்லும்னு சொல்லி இவன் இருந்தான் பாருங்கள். இவன் கேல்குலேஷன் மிஸ் ஆயிடுச்சு. இவன் எதிர்பார்த்த நாளுக்கு முன்னாடியே எஜமான் வந்துட்டான். இவன் என்ன பண்ணிக்கிட்டான்? மாட்டிக்கிட்டான். ஓகே, அந்த ஓமை அதுதான்.
எஜமான் ஒரு பொறுப்பை கொடுத்துட்டு போனால் அந்த பொறுப்பை செய்கிறது பதிலாக இவன் என்ன நினச்சிட்டான், எஜமான் வர நாள் செல்லும். இப்போது இந்த ஓமையை பார்த்து நாம் என்னன்னு கற்றுக்கொள்கிறோம்? இயேசு கிறிஸ்து வர, அவருடைய 2ஆம் வருகை வருகிறதுக்கு அல்லது இந்த அனுகிரக காலத்துக்கு முடிவு வர்றதுக்கு நாள் செல்லும்னு நினச்சோம்னா நாம் தப்பு பண்ணுறோம். நாம் அப்படி நினைக்கக்கூடாது. ஆண்டவர் என்னன்னு சொல்லியிருக்கிறாரு? எஜமான் எப்போ வர முடியும்? சாயங்காலத்திலேயோ, நடுராவிலோ, சேவல் கூவும் நேரத்திலோ, அதிகாலையிலையோ, எப்போ வேணும்னாலும் வரலாம். நீங்கள் நினையாத நல்ல திடீர்னு வருவார்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் நாள் செல்லும்னு நம்ம நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம தெளிவாக தெரிஞ்சிருக்கிறோம். ஸோ இதை ஒரு ஸ்டெப் அதிகமாக கொண்டு போய் சிலர் இப்படி போதிக்கிறாங்க, ஃபிக்ஸட் டெபாசிட் போடக்கூடாது. ஏன்? ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டோன்னா, இப்போ 1 வருஷம் ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டோம்னா நீ 1 வருஷம் கிறிஸ்து வரமாட்டாருன்னு நினைக்கிற, உன்னுடைய விசுவாசம் அப்படி இருக்குது. அதனால் ஃபிக்ஸட் டெபாசிட் போடக்கூடாது. நீ எல்ஐசி எடுக்கக்கூடாது. அடுத்த 20 வருஷத்துக்கு நீ பாலிசி எடுத்தேன்னு சொன்னால் நீ என்னன்னு அறிக்கை பண்ணுற? அடுத்த 20 வருஷத்துக்கு கிறிஸ்து வரமாட்டாருன்னு நீ அறிக்கை பண்ணுற. அப்படி இருக்கக்கூடாது. கிறிஸ்து நாளைக்கே வந்தாலும் வந்துடுவார், நைட்டே வந்தாலும் வந்துடுவார். எப்போவுமே நம்ம ஆயத்தமாக இருக்கணும்னு சொல்லி போதிக்கிற பெரிய சபையே உண்டு. அப்படி அவங்க அந்த சபையில் உள்ளவங்களும் அப்படி தான் இருப்பாங்க. அவங்க எல்ஐசி போட மாட்டாங்க, ஃபிக்ஸட் டெபாசிட் போட மாட்டாங்க. அவங்க ஆயத்தமாக இருக்கிறதா அவங்களுடைய கணக்கு. இப்போ கர்த்தர் இந்த உவமையோடு அப்படி நிறுத்திட்டு இருந்தார்னா அது அப்படி தான் ஆயிருக்கும். ஆனால் அவர் அதோட நிறுத்தலை. இந்த 24வது அதிகாரம் தான் அதோட முடியுது. 25வது அதிகாரம் இன்னொரு உவமையோடு ஆரம்பிக்குது. 25வது அதிகாரத்தில் முதல் 13 வசனத்தில் என்ன உவமை வருது? 5 ஸ்திரீகள், அதாவது மொத்தம் 10 ஸ்திரீகள், 5 பேர் புத்தி உள்ளவங்கன்னு சொல்லியிருக்கு, 5 பேர் புத்தி இல்லாதவங்கன்னு சொல்லியிருக்கு. ஓகே, இப்போ இந்த ஸ்திரீகள்லாம் எதுக்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க? மணவாளன் வரப்போகிறாருன்னு ஆயத்தமாக இருக்கிறாங்க. இப்போ இவங்க எல்லாருமே ஆயத்தமாக இருக்கிறாங்க, அப்படி தானே? இவங்க எல்லாருமே ஆயத்தமாக இருக்கிறாங்க. எல்லார் கையிலையும் தீவெட்டி இருக்குது. எல்லாரும் ஆயத்தமாக இருக்கிறாங்க, மணவாளனை வரவேற்கணும்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இதில் 5 பேர் மணவாளன் வர்றதுக்கு கால தாமதம் ஆகாதுன்னு சொல்லி நினைக்கிறாங்க. அந்த பொல்லாதவனாக இருந்த அந்த ஊழியக்காரன் என்ன நினச்சான்? தன்னுடைய எஜமான் வர நாள் செல்லும்னு சொல்லி நினச்சான். இப்போ இந்த ஸ்திரீகள் 5 பேர் நான் சொல்கிறது, மணவாளன் வர்ற காலம் செல்லாது, அவர் டைமுக்கு வந்துடுவாருன்னு அவங்க நினச்சாங்க. அதனால் அவங்க போதுமான அளவுக்கு மட்டும் எண்ணெய் வச்சுருந்தாங்க. எக்ஸ்ட்ராவாக எண்ணெய் இல்லை. எக்ஸ்ட்ராவாக எதுக்கு எண்ணெய் தேவைப்படும்? டிலே ஆயிடுச்சுன்னா தான் எக்ஸ்ட்ரா எண்ணெய் தேவைப்படும். இப்போ டிலே ஆகாதுன்ற விசுவாசத்தில் இருக்கும்போது அவங்க இன்றைக்கி இப்போ வர்றதுக்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக என்ன ஆகிடுது? டிலே ஆகிடுது. இவங்க எதிர்பார்த்த காலத்தை விட தாமதமாய் எஜமானன் வர்றான். ஓகே, இப்போது தீவெட்டிக்கு எண்ணெய் பத்தலை, எரிஞ்சு முடிஞ்சிருச்சு. இப்போ எக்ஸ்ட்ராவாக எண்ணெய் இருந்தவங்க அந்த எக்ஸ்ட்ரா எண்ணெயை ஊற்றிக்கிட்டாங்க, அவங்களுடைய தீவெட்டி சரியாக இருந்தது. இப்போ கால தாமதம் ஆகும் என்று சொல்லி நினைத்து இருந்தாங்க இவங்க. எக்ஸ்ட்ரா எண்ணெய் எதுக்கு வச்சுருக்கணும்? கால தாமதம் ஆகும் என்று சொல்லி நினைக்கிறவங்க. இப்போ கால தாமதம் ஆகும்னு நினைக்கலாமா, நினைக்கக்கூடாதா? கிறிஸ்து வர்றதுக்கு கால தாமதம் ஆகும்னு நினைக்கலாமா, நினைக்கக்கூடாதா? நினைக்கக்கூடாதுன்னு தானே இவ்வளோ நேரம் பார்த்தோம். கிறிஸ்து வர்றதுக்கு காலதாமதம் ஆகுதுன்னு நினைக்கக்கூடாது. எஃப்டி கூட போடக்கூடாது, எல்ஐசி கூட எடுக்கக்கூடாது, இன்றைக்கே வருவாருன்னு சொல்லி ஆயத்தமாக இருக்கணும்னு சொல்லி தான் நம்ம பார்த்தோம். ஆனால் இங்கே காலதாமதம் ஆகும்னு நினச்சி எக்ஸ்ட்ரா வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்கள புத்தி உள்ள ஸ்திரீகள்னு சொல்லியிருக்கு. காலதாமதம் ஆகும்னு நினச்சவங்க புத்தி உள்ள ஸ்திரீகளா, ஆகாதுன்னு நினச்சவங்க புத்தி இல்லாத ஸ்திரீகளா? இன்னும் பார்த்தோம்னா எஜமான் வந்துட்டாராம், ஆயத்தமாக இருந்தவங்கன்னு சொல்லி அந்த 5 பேரை பற்றி மட்டும் போட்டிருக்கு. அவங்க எஜமானோட உள்ளே போயிட்டாங்கன்னு சொல்லி. அடுத்த 5 பேர் கூட ஆயத்தமாக தான் இருந்தாங்க. ஆனால் அவங்க காலதாமதம் ஆகும்னு அவங்க எதிர்பார்க்கல, அவ்வளவுதான். ஆனால் ஆயத்தமாக தான் இருந்தாங்க. ஆனால் அவங்கள ஆயத்தமாக இருந்தவங்கன்னு சொல்லலை. அவங்க லேட்டாக வராங்க, அவங்கள எஜமான் அவங்கள அறியேன்னு சொல்கிறோம். ஏன்? காலதாமதத்துக்கு அவங்க ரெடியாக இருந்திருக்கணும்னு சொல்லி இந்த ஊமையில் ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறார். இப்போ இந்த 2 ஊமையும் சேர்த்துக்காங்க.
ஒரு உவமையில் காலதாமதமாகும்னு நினைத்தவனை பொல்லாத ஊழியக்காரன்னு சொல்லியிருக்கு, அவன் தண்டிக்கப்பட்டான்னு சொல்லியிருக்கு. நாம் அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அடுத்த உவமையில் காலதாமதம் ஆகாதுன்னு நினைச்சவங்கள புத்தி இல்லாதவங்கன்னு சொல்லியிருக்கு, காலதாமதம் ஆகலாம்னு சொல்லி நீ அதுக்கு ஆயத்தமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கு. இப்போ நாம் இது ரெண்டுத்தையும் கிளப் பண்ணோம்னா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறது? அவர் சீக்கிரம் வந்துடுவார்னு சொல்கிறதா இல்லை லேட்டாக வருவார்னு சொல்கிறதா? பெரிய குழப்பம்ல இது. இப்படியும் சொல்லிட்டாரு, அப்படியும் சொல்லிட்டாரு. இப்போ நம்ம இப்படி எதிர்பார்க்குறதா அப்படி எதிர்பார்க்குறதா? இது ரொம்ப சிம்பிள். பார்த்துக்கங்க, உங்கள் வீட்டில் ஒருத்தனை வேலைக்கு வச்சுருக்கிறீங்க. ஓகே, இந்த வேலையெல்லாம் செஞ்சுருப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் கூலி பேசி வேலைக்கு வச்சுருக்கிறீங்க. அவனை நீ இதெல்லாம் செஞ்சுட்டு நான் மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லி நீங்கள் வெளியே உங்கள் வேலையாக நீங்கள் வெளியே வந்திருக்கிறீங்க. இப்போ அந்த வேலைக்காரன் அவனுடைய வேலையை செஞ்சுட்டு நீங்கள் வரும்போது இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டாங்கன்னு கணக்கு கொடுக்கறது சரியாக இருக்குமா? அல்லது அப்போப்போ வெளியில் வந்து நீங்கள் வர எவ்வளோ நேரம் ஆகும், இன்னும் 1/2 ஹவரில் வந்துடுவீங்களா, இன்னும் 1 ஹவரில் வந்துடுவீங்களான்னு கணக்கு பார்த்துட்டு இருந்தால் சரியாக இருக்குமா? அந்த கணக்கு பார்க்குறது அவன் வேலையே கிடையாது. நீங்கள் வெளியே போயிருக்கிறீங்க, நீங்கள் எப்போ வரீங்கன்றது அவனுடைய கன்சர்னே கிடையாது. அவனுடைய வேலை என்னது? கொடுக்கப்பட்ட வேலையை பார்க்கணும். நல்ல வேலைக்காரன் என்ன செய்வான்? தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு வேலையை பார்த்துட்டு இருப்பான். நீங்கள் வந்தது கூட அவனுக்கு தெரியாது. சில சமயத்தில் அவன் பாட்டுக்கு வேலையில் கவனமாக இருப்பான். அவன் என்ன வேலைக்காரன்? நல்ல வேலைக்காரன். ஆனால் நீங்கள் வந்துட்டீங்களான்னு எட்டி எட்டி பார்த்து ஒருத்தன் வேலை செஞ்சான்னா அவன் என்ன வேலைக்காரன்? திருட்டு வேலைக்காரன். ஏதோ திருட்டுத்தனம் பண்ணுறான். அந்த ஃப்ராடுத்தனம் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் வர்றதுக்கு டைம் ஆகுமா, சீக்கிரம் வந்துடுவீங்களான்னு கணக்கு பண்ணுறான். இப்போ கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் இந்த அனுக்கிரக காலத்தில் டைம் கொடுத்துருக்கிறார். இப்போ நாம் இந்த அனுக்கிரக காலத்தில் இருக்கிறோம். முடிவு காலம் வரப்போகுது. அது என்றைக்கு வருதுன்னு எப்போ வருதுன்னு தெரியாது. அது நம்ம கன்சர்னே கிடையாது. காலத்தை நிதானிக்க முடியும்னு ஆண்டவர் சொன்னாருங்கிறதுக்காக வந்துட்டாரான்னு எட்டி பார்த்துக்கிட்டு திருட்டு வேலைக்காரனாக இருக்கக்கூடாது. நான் ஒன்று பிளெயினாக சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்களேன். கிறிஸ்து என்றைக்கு வராரோ போகிறாரோ அதை பற்றிலாம் கவலையே இல்லைங்க. நான் இங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு பத்திரமா போவேன்னு கேரண்டியே கிடையாது. இன்றைக்கி நைட்டு படுக்கிற நாம் எல்லாம் நாளைக்கு காலையில் எந்திரிப்போம்னு கேரண்டியே கிடையாது. அப்புறம் என்ன காலத்தை பற்றி உங்களுக்கு? இன்றைக்கி டைம் கொடுத்துருக்கிறார். இன்றைக்கி டைம் நான் என்ன செய்யணும்? என்னுடைய கணக்கு சரியாக இருக்கணும். இன்றைக்கி எனக்கு என்ன வேலை கொடுத்துருக்கிறாரோ இன்றைக்கி என்னுடைய வேலையை நான் ஃபஸ்ட் கிளாஸாக முடித்து வைக்கணும். அதில் தான் நம்மளுடைய 100% கவனம் இருக்கணும். காலத்து நிதானிக்க சொன்னாருன்னு சொல்லிட்டு வந்துருவாரா எவ்வளோ நேரம் ஆகும்னு எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கிற திருட்டு வேலைக்காரனாக இருக்கக்கூடாது. உங்களை என்னையும் ஆண்டவர் சந்திக்கும்போது ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும். அந்த வார்த்தை என்னன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 21ஆவது வசனம். மத்தேயு 25:21. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாக இருந்தால் அநேகத்தின் மேலே உன்னை அதிகாரியாக வைப்பேன். என்ன சொல்லணும்? உங்களை என்னையும் பார்த்து முதுகில் தட்டி கொடுத்து, நல்லது உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மை என்ன. உங்ககிட்ட என்ன கொடுத்துருக்கிறாருன்னு எனக்கு தெரியாது, என்கிட்ட என்ன கொடுத்துருக்கிறாருன்னு எனக்கு தெரியும். இப்போ என்கிட்ட என்ன கொடுத்துருக்கிறாரோ அதை குறித்து நான் எப்படி இருக்கணும்? உத்தமமும் உண்மையுமா அதை செய்கிறதுல தான் என்னுடைய கவனம் இருக்கணும். 100% செய்கிறேன் நான். உங்ககிட்ட கொடுத்துருக்கிறது கொஞ்சமோ அதிகமோ அதை பற்றி கவலையே கிடையாது. 5 தாளந்து கொடுத்துருக்கிறாரோ, 2 தாளந்து கொடுத்துருக்காரோ, 1 தாளந்து கொடுத்துருக்காரோ கவலை கிடையாது. என்ன கொடுத்துருக்கிறாரோ அதை குறித்து என்ன இருக்குது? கணக்கு இருக்குது. உங்கள் கணக்கு சரியாக இருக்கணும். இப்போ இன்றைக்கி ஒரு நாள் பொழுது ஓடி போச்சுங்க, நாளைய பொழுது நம்ம காண்போம்னு நமக்கு கேரண்டி கிடையாது. ஆனால் இந்த கொடுக்கப்பட்ட இந்த ஒரு நாளை குறித்து என்ன இருக்குது? கணக்கு இருக்குது. இதை நாம் வீணடிக்கிறது ரொம்ப சுலபம். இதை நமக்கு கொடுக்கப்பட்ட கடமையை நம்ம செய்யாமல் போகிறது ரொம்ப சுலபம். இதில் கவனம் இருக்கணும். கர்த்தர் ஒரு நாள் வரப்போகிறார். அவர் முன்னாடி அவனவன் தன்னை குறித்து கணக்கு ஒப்பிப்பானுங்கிறது வேத வசனம். இதில் யாரும் தப்பிக்கிறது கிடையாது. அன்னைக்கு நிற்கும் போது அவர் என்னை பார்த்து பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனேன்னு சொல்லிடக்கூடாது. நான் என்னுடைய டைமை
வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த அனுக்கிரக காலம் கொஞ்ச நாள் தான் இருக்க போகுது. இதோ காலம் நிறைவேறிட்டுன்னு அவர் சொல்லியிருக்கிறார். அது கொஞ்ச நாள் தான் இருக்க போகுது. இந்த ரட்சிப்பை அடையாமல் என்னுடைய டைமை நான் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. இந்த ரட்சிப்பை அடைஞ்சிட்டோம், எனக்கு என்ன வேலை கொடுத்துருக்கிறாரோ அதை செய்யாமல் நான் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. நமக்கு முன்னாடி அவங்களுடைய காலத்தை நிதானிக்காமல் போயிட்டாங்க. ஜீவாதிபதி வந்திருக்கிறாருன்னு தெரியாமல், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதுன்னு தெரியாமல் செய்கிறாங்கன்னு ஆண்டவர் சொன்னார். தாங்கள் செய்கிறது என்னதுன்னு தெரியாமல் செஞ்சாங்க. வேத வசனம் தெரிஞ்சவங்க செஞ்சாங்க, எதிர்பார்த்துருந்தவங்க செஞ்சாங்க. அவங்க காலத்தை அறியாமல் போயிட்டாங்க. இப்போ நாம் வேத வசனங்களை அறிந்தவர்களாக இருக்கிறோம். நமக்கு போதனைகள் நிறையா உண்டு. நாம் அறிந்தவர்களாக இருந்தோம், அவர்களை போல நாம் காலத்தை நிதானிக்காதவர்களாக இருக்கக்கூடாது. இது அனுகிரக காலம் என்கிறத நிதானித்து பார்த்து இந்த அனுகிரகத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதே டைமில் முடிவு காலம் வர்றதை நம்மை சுற்றி நடக்கிற எல்லா காரியங்களும் நமக்கு தெளிவாக காண்பிக்குது. நமக்கு இதில் ஒன்றும் ரகசியம் ஒன்றும் இல்லை. நம்ம நியூஸ் பேப்பரை திருப்பினாலே அதில் இந்த பைபிளில் உள்ள காரியங்கள் என்னென்ன தெளிவாக நமக்கு சொல்லுது. காலம் கிட்ட வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. அப்போ காலம் கிட்ட வருதுன்னு சொன்னால் நமக்குள்ள வேலையில் நம்ம கவனம் இன்னும் அதிகமாக இருக்கணும். என்ன காலம் எப்போ வருது, வந்துட்டாரா போயிட்டாரா, எத்தனை மணிக்கு வருவாருன்றதுலாம் நம்ம கணக்கு கிடையாது. அப்படி எட்டி பார்த்து வேலை செய்ய வேண்டிய அவசியமும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாமே நாளைய தினத்தை காண்போம்னு நமக்கே கேரண்டி கிடையாது. அப்படி இருக்கும்போது நாம் கொடுக்கப்பட்ட இந்த சொற்ப நாட்களில் கொடுக்கப்பட்ட இந்த கொஞ்ச காரியங்களில் நாம் எப்படி இருக்கணும்? உத்தமமும் உண்மையுமாக இருந்து ஆண்டவர் முன்னாடி போய் நிற்கும்போது நல்லது, உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரனேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லணும். ஸோ ஒவ்வொரு நாள் படுக்க போகும்போதும் இன்றைக்கி கர்த்தர் என்னை விசாரித்தார்னா, கணக்கு விசாரித்தார்னு சொன்னால் இந்த வார்த்தை சொல்லுவாரான்னு கேட்டு பாருங்க. நல்லது, உத்தமும் உண்மையுமான ஊழியக்காரனே, ஊழியக்காரியேன்னு சொல்லுவாரா? அதை கேட்டு பார்த்துட்டு கணக்கு சரியாக இருந்துச்சுன்னா நிம்மதியாக படுத்து தூங்குங்க. கணக்கு சரி இல்லைன்னா அதை சரி பண்ணுறதுக்கு என்ன செய்யணுமோ செய்வோம். அவங்க காலத்தை நிதானிக்க தவறி போயிட்டாங்க. நாம் அந்த தவறை செய்யக்கூடாது. கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம்.